ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டையை வச்சு ஒரு சூப்பரான சிம்பிளான குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த முட்டை குழம்பு அவ்வளோ டெலிஷியஸாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த முட்டை குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த முட்டை குழம்பு செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 3 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீல வாக்கில் கிடையாது, குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு பூண்டு நல்லா உரித்து வச்சுருக்கேன். அடுத்ததாக 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3 குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு இருக்கும், அதை எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு 4 முட்டை எடுத்துக்கிறேன் இந்த முட்டை குழம்புக்காக. இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாணலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வாணலி நல்லா சூடான பிறகு இதில் நம்ம கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அது கூடவே கொஞ்சம் போல் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காரமான குழம்பு வகைகள் செய்யும்போது நான் எப்போவும் கொஞ்சம் நல்லெண்ணெய் அந்த குழம்பு கூட சேர்த்துப்பேன், அதுக்காக தான். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் தாளிப்புக்காக. இப்போ இந்த கடுகு நல்லா பொரியட்டும். இந்த கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வறுபட்ட உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஆனியன் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இந்த ஆனியன் சீக்கிரமாக வதங்குறதுக்காக ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் போல் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சால்ட்டு மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம வதக்கும் போது சீக்கிரமாகவே ஆனியன் வதங்கி வந்துடும், அதுக்காக தான். இப்போ இந்த டைம்லேயே நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு கூட உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். இப்போ அந்த ஆனியன் நல்லா ஓரளவுக்கு வதங்கிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை நல்லா உரலில் போட்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூண்டை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம பூண்டை முழுசாக சேர்த்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கிட்டோம்னா அது குழம்புல நல்லாவே கலந்து வரும், நல்ல வாசனையோடு இருக்கும். குழந்தைங்க சாப்பிடும்போதும் இந்த பூண்டை தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க, ஏன்னா அது குழம்போடு நல்லா கலந்துருக்கும். இப்போ பூண்டு சேர்த்துட்டு நல்லா மறுபடிக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஆனியன் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்தாலே போதுமானதாக இருக்கும். நமக்கு ரொம்ப ப்ரௌன் கலராலாம் ஆகணும்லாம் இந்த குழம்புக்கு அவசியம் கிடையாது. ஒரு 3/4 அளவுக்கு இந்த ஆனியன் நல்லா வதங்கி வந்தால் போதுமானதாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியை நம்ம நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கும் போது சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போ தக்காளி சேர்த்துட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடியும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம வதக்கும் போது சீக்கிரமாகவே வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துடும், அதுக்காக. இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அப்படியே மூடி போட்டு வச்சிட்டோம்னா சீக்கிரமாக நல்லா தக்காளி நல்லா வெந்து வரும். அப்போ நம்ம இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி மூடி போட்டு வைக்கும்போது ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். நம்ம ஹை ஃப்ளேமில் மீடியமில் வச்சுருந்தோம்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்க்கலாம். இந்த டைம் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். நம்ம கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி விட்டோம்னா அப்படியே கரைஞ்சாப்பில் வந்துடும். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா அரைச்சி விட்ட மாதிரி நல்லா வதங்கி வந்துடும். இந்த குழம்புக்கு நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளிலாம் பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி விட்ட மாதிரி வதக்கிக்கணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன்.
தனி மிளகாத்தூள் கிடையாது, குழம்பு மிளகாத்தூள். நம்ம வீட்டுக்கு சாம்பாருக்குலாம் அரைப்போம் இல்லையா, அந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மறுபடிக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு 1 நிமிஷம் போல் இதை வதக்கி விட்டுட்டு நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி புளி வந்து ஊற வச்சுருக்கோம். இப்போ அந்த புளி கரைசல் ரெடி பண்ணி சேர்த்துக்கணும். அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம சும்மா கொஞ்சம் போல் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில். அடுத்ததான் புளி கரைசலை வந்து ரெடி பண்ணி அதை நல்லா வடிகட்டி வச்சுக்கிறேன். இப்போ அந்த புளி கரைசலையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு புளியும் கொஞ்சம் காரமும் நல்லா தூக்கலாக இருந்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக ரொம்ப அதிகமாக புளி வந்து சேர்த்துக்காதீங்க. புளிப்பாக ஆயிடுச்சுன்னா இதோட டேஸ்ட்டே கெட்டு போயிடும். புளி ஆல்ரெடி நம்ம நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். அதோட தண்ணியை தான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டு அடுத்ததான் நம்ம இந்த குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ, அதாவது திக்னஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க புளியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா கொதித்து வரணும். அதனால் கொஞ்சம் போல் நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து சுருண்டு வரணும். அதனால் இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம் போல். அடுத்ததாக ஒரு சின்னதாக ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை வந்து இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை நம்ம டேரெக்டாக குழம்புல சேர்க்காமல் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வந்து உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா சம்டைம்ஸ் முட்டை வந்து ஒரு சில முட்டைங்க வந்து கெட்டு போயிருக்கும். அது அப்படியே நம்ம குழம்புல தெரியாமல் சேர்த்துட்டோம்னா மொத்த குழம்பும் வந்து வீணாகி போயிடும். அதனால் இந்த மாதிரி தனியாக ஒரு கிண்ணத்தில் ஒவ்வொரு முட்டையாக நம்ம உடச்சி ஊற்றிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே கலந்துக்க தேவையில்லை. அதை அப்படியே கலக்காமல் அப்படியே எடுத்து அந்த எல்லோ வந்து உடையாமல் அப்படியே எடுத்து குழம்புல ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து சுருண்டு வந்திருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ குழம்பு அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணியும் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த குழம்பு வந்து சாதத்துக்காக தான் செஞ்சுருக்கேன். அதனால் வந்து நான் ரொம்ப திக்காலாம் எடுத்துக்கல. ஓரளவுக்கு மட்டும் குழம்பு வந்து திக்காக எடுத்திருக்கேன். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு முட்டையாக இந்த குழம்புல அழகாக சேர்த்துக்கணும். ஒரே இடத்துல சேர்த்துக்காமல் இந்த மாதிரி குழம்புல நம்ம கேப் விட்டு இந்த மாதிரி முட்டையை ஒவ்வொன்றா சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த எல்லோ வந்து நம்ம உடையாமல் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா முட்டை நல்லா வெந்து வரும்போது அதுக்குள்ளே இருக்கிற இந்த எல்லோ வந்து நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா முழு முட்டையாக வேக வச்சு சேர்த்த மாதிரி இருக்கும். நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் உடையாமல் சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன். நல்லா ஒரு பன்னு மாதிரி வரும். இது நல்லா வெந்து அழகாக பன்னு மாதிரி உப்பி வரும். இப்போ இந்த முட்டையெல்லாம் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சிட்டோம்னா இதில் இருக்க சூட்டிலே அழகாக வெந்து வந்துடும். இந்த மாதிரி முட்டையை சேர்த்த பிறகு அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். கண்டிப்பாக ஹையில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா முட்டை வந்து அடியில் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த வானலியில் அடியில் அப்படியே பிடிச்சி போயிருக்கும். இப்போ சம்டைம்ஸ் நமக்கு உடனே தேவை, இப்போவே நம்ம வந்து குழம்பு எடுத்து சாப்பிட போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து இப்போ இந்த மாதிரி குழம்பு எடுத்து கொஞ்சமாக அந்த முட்டை மேலே லேசாக நம்ம ஊற்றிக்கிட்டோம்னா மேலே இருக்கிற பாகமும் அழகாக வெந்து வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முட்டை மேலே நம்ம இந்த குழம்பு ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு வச்சிடுறேன். மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் முட்டை வந்து நல்லாவே வெந்துடுச்சு. நம்ம இப்போ இந்த முட்டை குழம்புலாம் இது வந்து முட்டை குழம்பு ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிட்டோம்னா இருக்கிற அந்த கொஞ்சம் சூட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக உள்ளுக்கெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா உடனே லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த டைமே நம்ம வந்து சாப்பிட்லான்னு நினைப்போம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி அந்த முட்டையை எடுத்து லைட்டாக நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். குழம்புலேயே வந்து திருப்பி போட்டுக்கணும்னா எல்லா சைடும் வந்து ஈவனாக வெந்து வரும். அதாவது நம்ம உடனே சாப்பிட போகிறோம் அப்போவே அப்படின்னாக்கா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டால் சட்டுன்னு வெந்து வந்துடும். ஒரு 1 மினிட்லேயே நல்லா வெந்து வந்துடும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். முட்டை வந்து உடையாமல் இருக்கும். நம்ம இந்த மாதிரி உடையாமல் முழுசாக இந்த மாதிரி சேர்த்து எடுக்கும்போது அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அழகாக இருக்கும். நம்ம அதில் புட்டு சாப்பிடும்போது அதுக்குள்ளே வந்து அந்த எல்லோ லேயர்லாம் நல்லா இருக்கும். அதனால தான் இது உடையாமல் அப்படியே சேர்த்துக்கோங்கன்னு சொன்னது. இப்போ முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. முட்டையும் நல்லா வெந்து வந்துருச்சு.
இப்போ இதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துட்டு நம்ம இந்த குழம்பை இறக்கிக்கலாம். இது மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தாங்க ஆகும். கிட்டத்தட்ட நம்ம மீன் குழம்பு வைக்கிற மாதிரியே தான் ப்ராசஸ் இதுக்கு இருக்கும். இன்னொன்று, இதில் நம்ம புளி வந்து மீன் குழம்பு அளவுக்கு நிறைய சேர்த்துக்க மாட்டோம், கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துப்போம். ஆனால் இந்த குழம்பும் இதில் சேர்த்துருக்க முட்டையும் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புகிறோம்னா இதில் இருக்க முட்டையை வந்து தொட்டுக்குவேன் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து தனியாக ஒரு பாக்ஸில் வச்சு கொடுத்து அனுப்பலாம், இல்லை குழம்போடவும் சேர்த்து கொடுத்து அனுப்பலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம சம்டைம்ஸ் நமக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் சட்டுன்னு ஒரு 10 மினிட்ஸில் அதுவும் ரொம்ப டேஸ்டியான ஒரு வித்தியாசமான முட்டை குழம்பு வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இது நான் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா இந்த மாதிரி முட்டை குழம்பு தான் அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. என்ன ஒன்று, அவங்க வந்து அந்த மண் சட்டி இருக்கு இல்லையா, அந்த மண் சட்டியில் வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சுருப்பாங்க. அது ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா டெலிஷியஸாக இருக்கும், டேஸ்ட்டும் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வித்தியாசமாக செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது நம்ம முட்டை தான் சேர்த்துருக்கோம், ஆனால் அந்த முட்டையே இந்த மாதிரி குழம்போடு சேர்த்து உடச்சி ஊற்றி இல்லை முழுசாக பாயில் பண்ணி அந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தடாக செய்யும்போது ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கும் முட்டை. அந்த மாதிரி இந்த குழம்புலேயே உடச்சி ஊற்றின முட்டை பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த முட்டை குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கெஸ்ட் யாராவது வர டைமில் கூட சட்டுன்னு நம்ம செய்யணும் அப்படின்னா ரொம்ப நேரம் காய்கறியெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படிலாம் செஞ்சுட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொஞ்சம் நேரத்தில் 10 மினிட்ஸில் அதுவும் டெலிஷியஸான சூப்பரான நம்ம குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த குழம்புக்கு நம்ம கூட்டு பொரியல் அந்த மாதிரிலாம் எதுவும் வச்சுட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் நம்ம சேர்த்துருக்க முட்டையை தொட்டுக்கிட்டு அழகாக சாப்பிட்ருவாங்க. குழந்தைங்களும் அழகாக சாப்பிட்ருவாங்க, பெரியவங்களும் அழகாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அதனால் ஒரே குழம்புல எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி. அதுக்குள்ளே இருக்க அந்த எல்லோ பார்த்திங்களா, உடைக்காமல் நம்ம சேர்த்துக்கும் போது அழகாக அதுவுமே நம்ம முழு முட்டை வேக வைப்போம் இல்லையா, அதுக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு சூப்பராக ஃபார்ம் ஆகி வந்திருக்கும். இந்த முட்டை குழம்பை நீங்கள் சாதத்துக்கு கூடவும் சாப்பிட்லாம், தோசை இட்லிக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூட்டபுளாக சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதே முட்டை குழம்பை நல்லா கொஞ்சம் திக்காக வச்சுக்கிட்டோம்னா நம்ம சப்பாத்தி கூட கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் தொக்கு எல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி தொக்கு, அந்த மாதிரி இதை நல்லா கெட்டியாக செஞ்சுக்கிட்டு சப்பாத்தி கூடவும் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம வச்சுக்கலாம். ஒரே குழம்பு தான், ஆனால் இது எல்லா டிஷ் கூடயும் சூப்பராக சூட்டாகி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.